एक बैठ खान में काट के अल्लाह क्यों डंडा लेके கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென். சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. பார்த்துக்கே டைம் இருக்குல்ல, நேராக சிட்டிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஸ்ரீராம்புரத்தில் இருக்கிறாங்க ஆளுங்க. கஸ்தூரி நகர். எங்க அம்மாவுக்கு தங்கச்சி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு 9 பிள்ளைங்க. 9 பிள்ளைங்களும் அங்கங்கே செட்டில் ஆயிடுச்சு. ஆமா சரி ஞாபகம் எடுத்துட்டு ஆமாம். என்ன நீ சீக்கிரம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சரி சரி. அங்கே வேணப்பா சரியா சரி போயிட்டு கம்பல்சரி வந்து வராங்களா? நேசிக்கப்பட்ட உடல் விசுவாச குடும்பத்தாரே, அன்பு பிள்ளைகள் குணசேகர் சரிதா தம்பதிகள் இந்த இல்லத்தை கட்டி இன்று அதிகாலையில் பிரதிஷ்டை செய்தார்கள். கடவுளுடைய திரியக நாமத்தில் வந்து நாங்கள் இதை ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு பிரவேசித்தோம். இப்பொழுது கடவுளுக்கு நன்றி படைக்கும்படியாக குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து நாம் அவர்களை வாழ்த்தவும், அவர்கள் நன்றாக இந்த குடும்பத்திலே தொடர்ந்து இந்த இல்லத்தில் அவர்கள் வாழவும், ஆசீர்வாதத்தின் கடவுளாகி கர்த்தர் இந்த குடும்பத்தோடு இருந்து அவர்களை வழிநடத்தவும் இந்த நன்றி செலுத்து கூட்டத்தை நாம் கூறியிருக்கிறோம். கர்த்தர் தாமே இதை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தில் உள்ளது. ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பு கர்த்தாவே, இது கொடுத்து பாராட்டின இந்த ஆசீர்வாதமான நண்பகல் வேளையிலே நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய் மிஸ்டர் குணசேகர், அவருடைய அன்பு திருமதி சரிதா குணசேகரனோடு நாங்கள் ஏறெடுக்கிற துதியின் பாடல்கள், திருவசன உபதேசங்கள், ஜெபங்கள் யாவும் நம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நீரே எங்களை அழைத்தவர் உண்மையில் ஒரு சார். நமது கிருபையின் கரம் இந்த குடும்ப வழிபாட்டில் தங்கியிருந்து வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 65வது கீர்த்தனை பாருங்க. 65 ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாடன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடுவானோர் கூடலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள
போற்றிடும் வானோ உதலத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள உன்னாண்டவரை தொழுதேற்று விலங்குதை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத உன்னாண்டவரை தொழுதே